வணக்கம், வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் சேலை வந்து எப்படி, அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம டிசைனர் கிளாத்லாம் தைக்கும்போது, அதாவது டிசைனர் ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது நமக்கு இந்த சேரீயோட துணியை எடுத்து நம்ம ப்ளவுஸில் டிசைன் பண்ணணும்னு நினைப்போம். அப்படிங்கும்போது நமக்கு சேலை வந்து பத்தாது. அந்த சேலை வந்து நமக்கு நல்ல அகல சகலமாக வேணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்த சேரீ கலர்லேயேவும் நம்ம துணி எடுத்து உள்ளே ஜாயின் பண்ணணும். அந்த ஜாயின் பண்ணுறது எப்படி, எவ்வளவு துணி எடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சேரீலேருந்து அதாவது ஒரு 40 பாயிண்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவு வந்து நம்ம சேரீயில் வந்து கட் பண்ணது, இந்த துணி வந்து நம்ம சேரீலேருந்து கட் பண்ணது. இது வந்து நம்ம ப்ளவுஸில் டிசைன் கொடுக்கும்போது நல்லா எடுப்பாக இருக்கும். இதே இது நம்ம வெளியில் எடுத்தாலுமேவும் கலர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு ரொம்ப தெரியுது. இது லைட் கலராக இருக்குது. இது நல்லா நம்ம எடுத்த கிளாத் வந்து நல்லா டார்க் கலராக இருக்குது. டிசைனர் கிளாத்தும் பார்த்தேன், மேட்சிங் வந்து செட் ஆகலை. அதனால் என்ன செஞ்சுட்டேன், இந்த சேரீக்கு உள்ளே கொடுக்குற மணிக்கு இதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அந்த சேரீயோட கிளாத்தை வந்து நான் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து டிசைன் கிளாத்தாக கொடுக்க போகிறேன். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதில் கழுத்தில் சும்மா சிம்பிளான மாடலாக தான் வைக்க போகிறேன். அது ஸ்டிச்சிங் வீடியோ தனியாக போடுறேன், டிசைன் எப்படி வைக்கிறதுன்னு. இப்போ இந்த சேரீயில் வந்து நம்ம ப்ளவுஸ் துணியில் வந்து கைக்கு வந்து அவங்க கரபாகம் கொடுத்துருக்காங்க. அந்த கரபாகத்தில் அந்த டிசைன் வந்து அந்த கிளாத்தும் சேர்ந்து வர்ற மாதிரிக்கே நமக்கு இந்த ப்ளவுஸ் பிட்டு வந்து நமக்கு சேரீயில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க சேரீ தான். லைட் ஆஸ் கலர் மணிக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த பிங்க் கலரில் இருக்கிற மணிக்கு நிறைய ஆர்ட்ஸு, இப்போ மீஷோ, இப்போ நிறைய இந்த ஆப்புகள்லாம் நிறைய இந்த சேரீ வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ அப்படி சேரீ தான் நமக்கு இப்போ தைக்க வந்திருக்கு. தீபாவளிக்காண்டி உள்ள கலெக்ஷனாக நமக்கு வந்திருக்கு. லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து கிளாத் வந்து இது எடுத்ததுக்கு 40 பாயிண்ட் எடுத்ததுக்கு இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா 1.25 மீட்ரு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காண்டி எடுத்துருக்கோம். நம்ம சேரீயில் அளக்கும் போது நம்ம 40 பாயிண்ட் வந்து நம்ம அளந்து எடுத்துக்கிடுவோம். இது வந்து இப்போ 40 பாயிண்ட்டு சேரீயில் எடுத்தது. அந்த நம்ம துணி நானே ப்ளவுஸு கொஞ்சம் கம்மியாக தான் கட் பண்ணேன். போதும், இந்த அளவுக்கு கிளாத் வந்து நல்லா நிறையா கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுக்கு. அதனால் போதும்னு எடுத்திருந்தேன். இந்த அளவு போதுன்ட்டு கிளாத் வந்து 1.25 மீட்டர் எடுத்திருக்கேன். 1.25 மீட்டர் கொடுத்தா தான் நமக்கு சேரீக்கு வந்து அந்த லாங்குக்கு கரெக்டாக வரும். நம்ம அந்த சேரீயை கொண்டுட்டு போகணும். கொண்டுட்டு போயிட்டு இந்த சேரீயோட ஹைட்டு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு மேட்சிங் வச்சு கரெக்டாக எடுத்துட்டு இந்த கிளாத் வந்து அவங்களே சொல்லுவாங்க. நம்ம துணிக்கடையிலேயும் இவ்வளவு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அது உள்ளே கொடுக்குறதுக்கு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அதையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அளவை நம்ம அளந்து எவ்வளவு நம்ம ஃப்ளோட்டிங் விட்டு கட்டுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு உடம்பு பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 4.25 மீட்டர் தான் இருக்குது. அந்த 4.25 மீட்டருங்கும் போது நமக்கு வந்து பத்தாது. அதனால தான் இப்போ நான் 1.25 மீட்டர் அளவுக்கு லென்த் எடுத்து நான் இப்போ இப்படி நம்ம சைடில் பார்க்கும்போது 80 பாயிண்ட் வரும். இப்போ நான் இது 40 பாயிண்ட் சொன்னேன்னா இது வந்து 80 பாயிண்ட். இதை 2 மடிப்பில் பார்க்கும்போது நமக்கு 80 பாயிண்ட் இருக்குது. இந்த 80 பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணுற மணிக்கு இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல என்ன செய்யணும், மேலே நம்ம இப்படி ஹைட்டு பார்க்கும்போது நமக்கு இந்த நம்ம சேலை ஹைட்டுக்கு வந்து இந்த துணியை வந்து எடுத்திருப்போம். கரம்பாகம் வந்து நமக்கு முந்தி அடிக்கிற பக்கம் வர்ற மாதிரிக்கு வச்சுட்டு ஒன் சைடை வந்து என்ன செய்யணும் முதல்ல மேலே மடிச்சு அடிச்சுக்கணும். எவ்வளோக்கு நமக்கு வேணுமோ மேலே மடிச்சு அடிச்சுக்கணும். ரொம்ப பட்டையாக வேணாம், அப்புறம் நம்ம இடுப்பில் சொருகும் போது கொஞ்சம் கனமாக இருக்கும். அதனால் லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக உருட்டி அடித்தாலே போதும் நமக்கு. நான் 1/2 இன்ச்சுக்கு தான் ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அதை இன்னொரு மடிப்பாக மடித்து நான் வந்து இப்போ உருட்டி தைச்சிருக்கேன். இப்போ இதனுடைய நல்ல பாகம், அதாவது இது வந்து உள்பக்கமாக வரணும். அதே மாதிரிக்கு சேரீயோட நல்ல பாகத்துலேயே வச்சு முதல்ல நம்ம சேரீயில் ஜாயின் பண்ணுறது வந்து நம்ம வேட்டியெல்லாம் மூட்டுவோம்ல, கைலி வேட்டியெல்லாம் மூட்டுவோம்ல, அந்த ஸ்டெப்பு தான் இது. ஆனால் நம்ம கரெக்டாக பார்த்து ரொம்ப அகலம் வச்சிடாமல் மைல்டாக தான் நம்ம அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி மேலே அமுக்கடி போடணும். இப்போ அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ சேரீயோட நல்ல பாகத்தை பார்த்துக்கோங்க. கரெக்டாக இது வந்து வசம் மாறிடக்கூடாது. கரெக்டாக நல்ல பாகத்தை எடுத்து மேலே போட்டுக்கோங்க. இந்த நல்ல பாகத்து மேலே இதனுடைய நல்ல பாகம் கரெக்டாக நம்ம இப்போ உருட்டி தைச்சிருக்கோம்ல, கெட்ட பாகம் வந்து நம்மளை பார்த்துருக்கிற மணிக்கு, சேரீயோட கெட்ட பாகம் வந்து மிஷினை பார்த்துருக்கிற மணிக்கு போட்டுட்டு இதை கரெக்டாக அந்த கரையையும்
இந்த சைடில் நம்ம எங்கே ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்தையும் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு கணத்துக்கு வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணால் போதும். முதல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அதை திருப்பி விட்டுட்டு அந்த தையல் தெரியாத மணிக்கு நம்ம அடிக்கணும். முதல்ல இதை மேலே கீழே வராமல் முதல்ல இணைச்சிக்கோங்க. கீழே வந்து முதல்ல இங்கே மேலே இந்த ஸ்டெப்பு வந்து அடிக்கும் போது மேலே நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரிக்கு பார்த்து, ஏன்னா நம்ம அங்கே உருட்டி அடிச்சிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம கீழே வர்ற எக்ஸஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை உருட்டி அடிச்சுக்கலாம். முதல்ல இங்கே வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். மேலே பார்த்துட்டு கரெக்டாக ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மட்டும் தையல் போடுங்க. ஏன்னா நம்ம இதை இப்படி அதுக்கப்புறம் தான் இப்படி மடிச்சடிக்க போகிறோம். முதல்ல இப்படி நம்ம ஓரத்தில் தையல் போட்டோம்னா நமக்கு இப்படி மடிச்சடிக்கும் போது துணி வந்து விலகாமல் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் இந்த கார்னரில் முதல்ல தையல் போடுறேன். நம்ம 1.25 மீட்டர் வந்து நான் எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் இந்த அளவு மட்டும் நம்ம பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு இவ்வளோ துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். மிச்சம் இருக்கிறது வந்து நமக்கு தேவை கிடையாது. அதனால் இது எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மிச்சத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இது கரெக்டாக நீங்கள் தச்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும். நீங்கள் முதலே கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இறக்கம் ஆயிடுச்சுன்னா நமக்கு மிஸ்டேக்ஸ் ஆயிரும். அதனால தான் மேலே ஒன் சைடு மட்டும் உருட்டி அடிச்சுட்டு கீழே வந்து இது கரெக்டாக தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கணும். கரெக்டாக ரெண்டையும் ஒன்றா மடித்து எடுத்துட்டு சேஃப் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். அதை அந்த 1/2 இன்ச்சுக்கு எவ்வளவு நமக்கு தேவையோ அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸாக தேவைப்படுறத மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரே அளவாக சேமாக வச்சுட்டு இதை கட் பண்ணிடலாம். நமக்கு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு இருக்குது. முதல்ல நம்ம மேலே எப்படி உருட்டி அடித்தோமோ அதே மணிக்கு கீழே இதை உருட்டி அடிச்சுக்கலாம். கீழே நம்ம உருட்டி அடித்தாச்சு. இப்போ கரெக்டாக இந்த எக்ஸஸாக நம்ம கொஞ்சம் தைக்காமல் விட்டுருக்கோம்ல அதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வேட்டி மணிக்கு மூட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கரெக்டாக நம்ம இணைக்க மட்டும்தான் செஞ்சுருக்கோம். இப்போ தான் இதை ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்படி மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுட்டு மேலே அமுக்கடி மணிக்கு போடும்போது உள்பக்கம் வெளிப்பக்கமும் ஒன்று போல் தெரியும். அந்த நமக்கு தையல் இணைஞ்சிருக்கிறது பகுதி வந்து தெரியாது. ஆனால் கொஞ்சம் வந்து அந்த இடம் வந்து தடிமனாக இருக்கும். நம்ம சேரீக்கெலாம் டிசைன் நெக்கு வைக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா சேரீயில் இருக்க கிளாத்தையே எடுத்து யூஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சோம்னா இப்படி தான் நம்ம அந்த சேரீக்கு வந்து எக்ஸஸாக துணி ஜாயின் பண்ணுற மெத்தடு. நம்ம சேரீலேருந்து துணி எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் பார்க்கவும் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய டிசைனர் கிளாத் வந்து மேட்சிங்காக அமையாது. அப்படிங்கும் போது முடியாத பட்சத்தில் நம்ம சேரீலேருந்தே கட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அந்த சேரீயை வந்து எக்ஸஸாக ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு கணம் பாருங்கள், 1/4 இன்ச்சு அந்த கரெக்டாக அந்த தையல் வரணும். அப்போ தான் நமக்கு அளவு வந்து மாறாமல் இருக்கும். நம்ம இதை இப்போ என்ன செய்யணும், நம்ம இதை திருப்பி விட்டுட்டு மேலே இப்படி அமுக்கடி போடும்போது அந்த துணி வந்து கரெக்டாக உள்ளே போகும். மேலேயும் கீழேயும் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம கரெக்டாக 1/4 இன்ச்சு கணத்துக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தையல். கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு கணம் தான் நம்ம தைச்சி வச்சுருக்கோம். கரெக்டாக இப்போ 1/4 இன்ச்சுக்கு நம்ம தைச்சதை இது என்ன செய்கிறோன்னா இப்போ இப்படி திருப்பி விட்டுறணும். கரெக்டாக இந்த பாகத்தை
இப்படி நம்ம இப்படி கரெக்டாக இப்படி மடித்து அடிச்சிருக்கதை இதை இப்படி துணியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே மடிச்சிருக்க பாகம் வந்து இந்த லைனிங் கிளாத்தில் படுற மாதிரிக்கு நம்ம வச்சிடணும். அப்போ தான் இந்த லைனிங்கில் வந்து ஜாயினிங் வந்து போகிற மாதிரிக்கு இருக்கும். கரெக்டாக அந்த நம்ம சேரீயை ஓப்பன் பண்ணி இந்த 2 இதையும் ஜாயினிங் வர்ற இடத்துல நம்ம மேலே மடிச்சிருக்க துணியை வந்து இது மேலே வச்சு இப்படி அமுக்கடி போடும்போது அந்த தையல் வந்து வெளியில் தெரியாது, நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணதே அவ்வளோவா தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். சேரீ கட்டியிருக்கும் போது அந்த டிஃப்ரென்சஸ்லாம் தெரியாது. உங்களுக்கு சேரீ கட்டையாக இருக்குது, நல்ல அழகான சேரீ ஆசைப்பட்டு நீங்கள் எடுத்துருந்தீங்க, கட்டையாக இருக்குனாலும் நீங்கள் அதுக்கும் நம்ம இந்த ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்து இது வந்து ஹைட்டை மட்டும்தான் கூட்டுறதுக்காண்டி தான் இந்த வேலை பார்க்குறோம். இந்த ப்ளவுஸு பிட்டுக்கு மட்டும் நம்ம காசு செலவழிக்க வேண்டியது வரும். நல்லா ஃபுல் வாயில் கிளாத்தே நமக்கு இப்போ கிடைக்குது. ஃபுல் வாயில் கிளாத்து, பாலி வாயில் எதுன்னு உங்களுக்கு செட் ஆகுதோ, அந்த சேரீ எப்படி துணி இருக்கோ அந்த சேரீக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த நூல் இலைகள்லாம் கரெக்டாக அந்த தையலுக்குள்ளே அந்த நம்ம இப்படி மடித்து இந்த துணி எப்படி திருப்புறோம்ல அதுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ அது நம்ம அந்த இது இணைச்சிருக்கிறது தெரியாமல் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். இது டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படாது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். இப்போ பிகினர்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு சேரீ கட்டையாயிடுச்சு, இல்லை ஒரு டிசைன் கிளாத்துக்கு வந்து நம்ம துணி அமையலை அப்படின்னா நம்ம சேரீலேருந்து எப்படி யூஸ் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறதுக்காண்டி தான், ஒரு பிகினர்ஸ்களுக்காண்டி தான் முழுக்க அந்த வீடியோ. இப்போ நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக எப்படி ஜாயின் பண்ணியிருக்க பாருங்கள். ஜாயின் பண்ணது வந்து இங்கே வெளியிலேயும் நமக்கு அந்த கிளாத் வந்து தெரியலை, எப்படி பெர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம அந்த கிளாத்து ஜாயின் பண்ணது ரொம்பலாம் அகலமாலாம் தெரியாது, கரெக்டாக பொடிசாக தான் தெரியும். தையல் வந்து எவ்வளோ அழகாக பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் நமக்கு வெளிப்பக்கமாக தெரியும், இந்த இதுதான் நமக்கு வெளிப்பக்கமாக தெரியும். சாரீ கட்டியிருக்கும் போது நமக்கு எக்ஸ்டர்னாக பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு தான் தெரியும், வெளியில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பக்கமும் நல்லா அந்த நூல் இலைகளை உள்ளே போகிற மாதிரிக்கு அந்த ஜாயினிங் வந்து பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் எப்படி கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இது வெளியில் தெரிகிற மாதிரிக்கு இருந்தால் தான் நமக்கு அசிங்கமாக இருக்கும். இப்படி நம்ம உள்ளே இப்படி வேட்டி மூட்டுற மாதிரிக்கு மூட்டும் போது நமக்கு வந்து கரெக்டாக பார்க்க நல்லா பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். இப்போ இதுதான் நமக்கு கெட்ட பக்கம். இந்த இது வந்து நமக்கு உள்பக்கமாக போயிடும், இது வந்து நமக்கு வெளிப்பக்கம். கரெக்டாக இந்த சேரீ வந்து பாருங்கள், இந்த நமக்கு கரெக்டாக இது வந்து வெளிப்பக்கம் வந்திருக்கு. இந்த உள்பக்கம் வந்து நமக்கு இந்த நூல் இலைகள் தெரியுது. இந்த கரெக்டாக இந்த நம்ம மூட்டை அந்த மடித்ததும் இந்த உள்பக்கமாக வந்திருக்கு. வெளியில் பார்க்கும்போது நல்லா அழகாக பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ எப்பயும் போல் இந்த சைடில் வந்து நம்ம ஓரம் அடிச்சிட வேண்டியதுதான். ஓரம் அடிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்து எப்படி, இப்போ நான் வந்து கரப்பாகமாக இருக்கிற மாதிரிக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து ஓரம் அடிக்கிறதுக்கு வந்து தேவை கிடையாது. ஏன்னா இந்த சைடு வந்து கரப்பாகமாக இருக்கும்போது நமக்கு அந்த முந்தி அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் முந்தி அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக இதை இந்த கரப்பாகத்தை ஒரு மடிப்பு மடித்து நம்ம முந்தி அடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு முந்தி அடித்தே காமிச்சிட்டேன். கரபாகமாக இருந்தாலும் ஒரு மடிப்பு மடித்து தைக்கும் போது நமக்கு நல்லா கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சேரீயை எக்ஸ்டர்னாக பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம டிசைன் கிளாத்து எடுக்கிறதுக்கு இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணணும்.
முதல்ல வந்து நமக்கு 4.25 மீட்டர் தான் இருந்துச்சு. இப்போ கரெக்டாக நமக்கு 5.25 மீட்டருக்கு மேலே நமக்கு வருது. நம்ம இப்போ நல்ல சத்தானவங்களாக இருக்கும்போது நமக்கு saree வந்து நல்லா கொஞ்சம் வீதியாக இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா முன்னுக்கு அடுக்கு வச்சு கட்டும்போது நல்லா பார்க்க வந்து பார்வைக்கு நல்லா அழகாக இருக்கும். அவங்களுக்கு நல்லா ஃப்ளிட்ஸ்லாம் வச்சு எடுப்பாக saree கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒல்லியானவங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதே நல்லா சத்தானவங்கும் போது நம்ம இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த வீதி வந்து நான் எடுத்துருக்க அளவுக்கு வந்து நான் தைச்சி கொடுக்க போகிறவங்க ப்ளவுஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து 42 இன்ச்சுக்கு மேலே தான் ப்ளவுஸ் சைஸு. அப்படிங்கும்போது அவங்க வந்து நல்லா சத்தாக தான் இருக்காங்க. நல்லா ஃப்ளோட்டிங் விட்டு கட்டுவாங்க. ஃப்ளீட்ஸும் முன்னுக்க நிறைய வைப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த சேரீயோட ஹைட் வந்து கரெக்டாக அந்த 6 மீட்டர் இருந்தாலுமே நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தவங்க வந்து நல்லா சத்தாக இருக்கும் போது சேரீயில் அதாவது ப்ளவுஸை வந்து கட் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்து நமக்கு வெட்டினா சேரீ எங்கே பத்தாமல் போயிருமோன்ட்டு வெளியில் ப்ளவுஸ் எடுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க சேரீயில் இருக்கிறதே தச்சு மேட்சிங்காக போடணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிச்சிங் வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.